الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானுக்கே உண்டாகட்டுமா. அவனுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் ஏனைய நல்லடியார்கள் மீதும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜுமாவை நிறைவேற்ற ஒன்று குழும்பியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் நேர்வழியும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தனை செய்தவனாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களாகிய நாம், அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், நம்முடைய நோக்கம் நாளை மறுமை நாளில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும். இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அவர் நல்லமல்களை செய்கின்றார் அல்லது தீயவற்றை விட்டு விலகி இருக்கின்றார், தீய காரியங்களை செய்கின்றார், எதுவாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் நான் இறை நம்பிக்கையாளன், நான் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும். இந்த ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனுக்கு இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய நாம் எப்படி அந்த மறுமை வெற்றியை அடைவது? நாளை மறுமை நாளில் இறைவனை சந்திக்கும் பொழுது அந்த வெற்றியை எப்படி சுவைப்பது? நாம் நம்முடைய செயல்களை அழகுபடுத்தும் பொழுது, இறைவன் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நம்மை வாழ சொல்லி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய மறுமை வெற்றியை ருசி கண்டு விட முடியும். இந்த மறுமை வெற்றிக்கு அடிப்படை என்ன? முதலாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ்விற்கு இணையாக எந்த ஒரு கடவுள்களை அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகளை மனிதர்களுக்கு சூனியம் என்ற பெயரால், வழிமார்கள் என்ற பெயரால் எந்தவித நேரத்திலும் கொடுத்து விடக்கூடாது. இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இரண்டாவது என்ன? எல்லா நேரங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான், அடிக்கடி நமக்கு நினைவுறுத்தப்படுகின்ற ஒரு செய்தி தான் தொழுகை, வணக்கம். இதை கேட்டதுமா பெரும்பாலானோருக்கு நமக்கே சலிப்படைஞ்சும். எப்ப பார்த்தாலும் தொழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்களே, வேற எதுவுமே அவங்க பேச மாட்டாங்களா என்று நமக்கு சலிப்படைந்து விடும். அல்லாஹ் எந்த அளவிற்கு தொழுகையை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்தால், அல்லாஹ்வினுடைய தூதர் எந்த அளவிற்கு தொழுகையை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அறிந்தால், இந்த தொழுகை யாருக்கானது என்பதை அறிந்தால் நாம் தொழுகையில் கவனமற்று இருக்க மாட்டோம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள்? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாமிய மார்க்கம் 5 மீது நிறுவப்பட்டு இருக்கிறது. முதலாவது என்ன? ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வது. இதை நாம ஏற்றுக்கொண்டும் வாழ்வில் நிறைய கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம், இஸ்லாமியர்களாக ஆகியாச்சு. இரண்டாவது என்ன? இகாமத்து ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவது, தொழுகையை சரி செய்வது. இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு முதல் கடமை. இறை நம்பிக்கை அல்லாதவர்களுக்கு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. நாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாச்சு, நாம இஸ்லாத்துல தீனில இருக்கிறோம், ஹக்குல இருக்கிறோம். அப்ப நமக்கு நம்மீது என்ன கடமை? இகாமத்து ஸலாத். முதலாவதே இதுதான், தொழுகையை நிலைநிறுத்துவது. அல்லாஹ் நம்மை படைத்ததன் நோக்கத்தை அதைத்தான் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது மனிதர்களை படைத்ததற்கான நோக்கம் என்ன?
வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை வணங்குவதுதான் இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படை. அந்த வணக்கத்தின் அடிப்படை தொழுகை. பேசலாம், அல்லாஹ் எல்லா சூழ்நிலைகளிலும் தொழுகையை கடைபிடிக்க சொல்லி இருக்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏனைய அமல்களுக்கு அல்லாஹ் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் ஒரு தர்மத்தையோ அல்லது ஒரு ஜகாத்தையோ அல்லது நீங்கள் ஹஜ் செய்கின்ற இந்த ஒரு கடமையையோ தொழுகையை முக்கியத்துவப்படுத்திய அளவிற்கு அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தலாம். அல்லாஹ் எப்படி முக்கியத்துவப்படுத்துகின்றான்? எல்லா விஷயங்களுக்கும். உதாரணமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள். நாம் நம்முடைய பெருநாட்களை அடைகின்றோம். 2 பெருநாட்கள் இருக்கிறது. ஈதுல் ஃபித்ர் இருக்கிறது, ஈதுல் அஹா இருக்கிறது. இந்த 2 பெருநாட்களிலும் நாம் இந்த பெருநாட்களில் நுழையும் பொழுது நாம் அதற்கு முன்னால் நோன்பு நோட்டு இருப்போம். அந்த பெருநாளை அடைந்தவுடன் நாம் செய்வது என்ன? அல்லாஹ்விற்காக தொழுகுவது. பெருநாள் தொழுகையை தொழுவிட்டுதான் அந்த கொண்டாட்டத்திற்குள்ளே நாம் செல்கின்றோம். அப்ப உங்களுடைய கொண்டாட்டத்தின் அடிப்படை எதிலிருந்து இருக்க வேண்டும்? தொழுகையில் இருந்து இருக்க வேண்டும். அல்லது ஒரு இடத்திலே ஒரே வறுமையாக இருக்கிறது, வறண்ட பூமியாக இருக்கிறது, எந்தவித விளைச்சலும் இல்லை, பொருளாதாரமின்றி மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உணவில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தர்மம் செய்யுங்கள், நல்ல மல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தாமல் இறைவனிடத்தில் தொழுது, மலை தொழுகையை தொழுது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லது இந்த உலகமே அழியக்கூடிய சூழ்நிலை, கிரகணம் ஏற்படுவதில்ல, கிரகணம் ஏற்படும் பொழுது 3 ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஈர்ப்பு விசை அதிகரித்தாலோ, ஏதேனும் புய விசைகளின் காரணமாக ஈர்ப்பு விசை அதிகரித்தால் 3 ஒன்றுக்கொன்று மோதிவிடும், சூரிய குடும்பமே கொலாப்ஸ் ஆகிவிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை தேடுங்கள். அதிலே அடிப்படையாக இருக்கக்கூடிய நன்மை என்ன? உங்களுக்கு இருக்கக்கூடிய செயல் என்ன? கிரகண தொழுகை தொழுது இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தில் ஈடுபட போகின்றோம். ஒரு வியாபாரமே தொடங்க போறோம் அல்லது ஒரு திருமணம் முடிக்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான ஒரு செயல்பாடு. இப்படி ஒரு செயல்பாட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது இறைவனிடத்தில் இஸ்திகாரா தொழுது இறைவனிடத்தில் அந்த செய்ய போகக்கூடிய காரியம் சரியா தவறா, நல்லதா கெட்டதா, அல்லாஹ்விடத்தில் தொழுகையின் மூலம் பிரார்த்தனை செய்து தேடிக்கொள்ளுங்கள். அல்லது ஒரு மனிதனுக்கு இறுதியாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை, எப்படியான பிரார்த்தனையை செய்வோம்? நாம இறைவா இவருக்கு இவருடைய மன்னரை வாழ்க்கையை லேசாக்கு என்று பிரார்த்தனைகளை செய்வோம். ஆனாலும் கூட அந்த மனிதருக்காக ஒட்டுமொத்தமாக மனிதர்களாக நின்று நீங்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது ஜனாசா தொழுகை. இப்படி நீங்கள் இந்த தொழுகையின் மூலம் நீங்கள் அவளுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படி அனைத்திற்கும் அடிப்படையாக உங்களுடைய கொண்டாட்டமாக இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுக்கு சோதனை களமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொழுகையை விட்டுவிடாதீர்கள், தொழுகையை முன்னிலைப்படுத்துங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் போர்க்களங்கள், அந்த போர்க்களத்திலும் அல்லாஹ் தொழுகையை விட சொல்லவில்லை. நாம இன்றைக்கு ஒரு சிறிய சிறிய காரணங்களுக்காக, அற்ப விஷயங்களுக்காக தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் போர்க்களத்திலும் தொழுகையை அவர்கள் கடைபிடித்தார்கள். அல்லாஹும் அதைத்தான் சொல்கின்றார். இப்படி அனைத்திற்கும் அடிப்படையாக இறைவன் தொழுகையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு இறைவன் முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்ற தொழுகையை சரிவர தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு வாழ்ந்தார்கள்? கடமையான தொழுகையை தாண்டி உபரியான தொழுகைகள் இருக்கும்ல, இரவு நேரத்தில் தொழக்கூடிய அந்த தொழுகைகள், இன்னும் உபரியான தொழுகைகளை அவர்கள் இறைவனுக்காக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்திற்குரிய அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக தொழுகின்றார். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுகின்றார்கள். எந்த சூழ்நிலையில்? அவர்களுடைய 2 கால்களும் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுகின்றார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யார சொல்ல நீங்க ஏன் இப்படி தொழணும்? உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, நீங்களே நம்மளுடைய தொழுகையை இப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது
நான் என்னுடைய இறைவனிடத்தில் நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அவர்களிடத்துல அடிப்படையாக இருந்த ஒரு விஷயம் தொழுகை என்கின்ற விஷயம், அதிலும் உபரியான தொழுகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கடமையான தொழுகையை விடுவதை பற்றி பேச்சே கிடையாது. உபரியான தொழுகையில் எவ்வளவு அதிகமாக தொழுகிறோம் என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடைமுறைப்படுத்திய விஷயம். உபரியான தொழுகைகள்ல ஒரு நாளைக்கு கடமையில்லாத 12 ரக்காயத்துகள் தொழக்கூடிய விஷயம். இந்த செய்தியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த 12 ரக்காயத்துகளை விட்டது கிடையாது. இந்த செய்தியை ஒரு சஹாபாக்களுக்கு முன்னால் ஒரு தாபி கேட்பார்ல, அந்த தாபியை கேட்டுவிட்டு அவரும் அதை கடைபிடிக்கிறார். அதன் பிறகு தபகத் தாபி கேட்டுவிட்டு அதையும் கடைபிடிக்கிறார். அப்படியே இமாம்கள் வரைக்கும் இவர்கள் யாரெல்லாம் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்களோ அத்தனை நபர்களும் கடமையான தொழுகையை முக்கியத்துவப்படுத்துவதை தாண்டி உபரியான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இப்படி ஏன் இந்த மார்க்கத்தில் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? நம்ம என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? தொழுகையில் என்ன இருக்கிறது? தொழுகை யாருக்கானது? பெரும்பாலானுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நாம தொழுவது என்னமோ நின்று கொண்டு அரபியில் வாசகங்களை உச்சரிப்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம தொழுகையில நிற்கும் பொழுது அல்லாஹ்வை தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கானதான் தொழுகை என்பதில் மாற்று கருத்தில்லை என்றாலும் கூட நாம் அல்லாஹ்வை மட்டும்தான் முழுக்க முழுக்க புகழ்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் பெரும்பாலானுடைய தொழுகை இருக்கிறது. அதில் நாம் என்ன சொல்கின்றோம் என்பதை அறியாமல் தொழுது கொண்டிருக்கின்றோம். நாம தொழுகையை உணர்ந்து தொழ வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய தொழுகை மிக வேகமாக அமைந்து விடுகிறது. அதுல என்ன சொல்ற, யாருக்காண்டி சொல்ற என்பதையெல்லாம் உணர்வது கிடையாது. ஒரு முழு தொழுகையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இறைவனை புகழ்கின்ற வாசகங்களை தாண்டி, இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டுவதை தாண்டி நம்முடைய அந்த தொழுகையில் நமக்கான, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் தொழுகையில் தான் பிரார்த்தனை செய்கின்றோம். ஒரு தொழுகை விடுங்க, பாங்கில ஆரம்பிக்குது. பாங்கு சொல்லப்பட்டவுடன் நம்ம என்ன செய்வோம்? பதில் சொல்லுவோம். பதில் சொல்லும் பொழுது ஒரு பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி என்று துவங்கக்கூடிய பிரார்த்தனை. இதுல என்ன பிரார்த்தனை செய்யறோம்? யாருக்காவது தெரியுமா? பெரும்பாலான நபர்கள் அறிந்து வச்சிருக்க மாட்டோம். ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அல்லது ஒரு சிலர் அந்த பிரார்த்தனையே தெரியாது, வெறும் பாங்கிற்கு மட்டும் அப்போது உள்ள அந்த மறுபதிலே அளித்திருப்போம். இதுல நாம என்ன பிரார்த்தனை செய்யறோம் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நாளை மறுமை நாளில் பரிந்துரை செய்வதற்கான அந்த வசீலாவை நாம் கேட்கின்றோம். இப்படி நாம் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கேட்பதன் மூலம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். தொழுகையின் ஆரம்பத்தில் பாங்கிலிருந்து நமக்கான நன்மை துவங்கி விடுகிறது. மீண்டும் ஸலவாத்து சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எந்த அளவுக்கு அருள் புரிந்தானோ, எந்த அளவுக்கு பரக்கத் செய்தாயோ, அது போல நபிகளாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் அருள் புரி பரக்கத் செய் என்று பிரார்த்தனை செய்வோம். இப்படி நாம் ஒரு முறை அல்லாஹ்வினுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் 10 முறை நமக்கு கிடைக்கின்றது. 10 முறை நாம் அருள் செய்யப்படுகின்றோம். இந்த அடிப்படையில் விளங்கிதான் நம்ம இவற்றை எல்லாம் செய்கின்றோமா? ஒரு பாங்கிலேயே அந்த அடிப்படையை நம்ம விளங்குகின்றோமா? பாங்கிற்கு பிறகு என்ன? உது செய்கின்றோம். உது செய்து விட்டு வீட்டிலிருந்து நடந்து வந்தால் ஒரு எட்டிற்கும் ஒரு நன்மை. உது செய்து முடித்தவுடன் என்ன? நாம் நம்முடைய பாவங்களை விரல் நுனிகள் வழியாக சிறு சிறு பாவங்கள் வெளியேறுகிறது. அதே போல அதன் பிறகு பிரார்த்தனை செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கின்ற அந்த துஆவை செய்தால் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகிறது. நம்ம இன்னும் தொழுகைக்குள்ளவே போகல. தொழுகையில் பாங்கிலிருந்து உது பள்ளி வாசலுக்குள் வந்தாச்சு. தொழுகைக்காக நம்ம ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டு அமர்ந்திருந்தோம் என்று சொன்னார். தொழுகைக்காக காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கக்கூடிய நேரம் வரைக்கும், ஒழு முடியாத வரைக்கும் நாம் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிற பொழுது நாம் தொழுவதற்கான நன்மை கிடைக்கும். தொழுகைக்குள்ளாக செல்கின்றோம். இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ளணும். தொழுகையில நம்ம என்ன சொல்றோம், இதுவரைக்கும் நாம் அறிந்திருக்காமல் இருக்கலாம். நாம இந்த ஜும்மாவில எவ்வளவு செய்திகளை உங்களுக்கு பதிய வைக்க முடியுமோ அவ்வளவு செய்திகளை பதிய வச்சிருவோம்.
அதை தாண்டி நீங்கள் தான் இதை உணரக்கூடிய அளவிற்கு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஏனைய விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துவோம். உதாரணத்திற்கு ஒரு புதிய மொழி இருக்கிறது, அதுல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குதுன்னு வைங்களே, ஒரு ஹிந்தியிலே இருக்குது, நம்ம அதற்கு என்ன அர்த்தம் என்று அறிந்து கொள்ள ஆவல்படுவோம். எத்தனை ஆண்டு காலமாக தொழுது கொண்டிருக்கிறோம், எவ்வளவு வருஷமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த தொழுகை என்கின்ற வணக்கத்தை ஒரு ஜும்மாவிலேயாவது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுல என்ன சொல்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழுகையில தக்பீர் கட்டிவிட்டோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கட்டியவுடன் என்ன செய்வோம் தெரியுமா? பெரும்பாலானோர் மனம் செய்து வைத்திருக்கின்ற துவா என்ன? அல்லாஹும்ம பாயிக் பினி என்று துவங்கக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவில முழுமைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நமக்கான பிரார்த்தனை தான் செய்கிறோம். எப்படி பிரார்த்தனை? நாம் இறைவனிடத்தில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பிரார்த்தனை கேட்டிருக்கவே மாட்டோம். எப்படிப்பட்ட பிரார்த்தனையை கேட்கிறோம் தெரியுமா? இறைவா, எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் மத்தியில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் என்ன இடைவெளி இருக்குமோ அந்த அளவிற்கு எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் மத்தியில் இடைவெளியை ஏற்படுத்தி இறைவா. தொழுகையில நின்ற நிலையில் ஆரம்பத்துல அல்லாஹுவை புகழ்கின்றோம், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று புகழ்ந்து விட்டு தொழுகைக்குள்ளாக வந்தவுடன் நாம் கேட்பது, இறைவா என்னுடைய பாவத்தை விட்டு என்னை தூரமாக்கி வை. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடைவெளி என்னை தூரமாக்கி வை. என்னுடைய பாவத்தை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் நீ தூய்மைப்படுத்துவா. என்னுடைய பாவத்தை ஒரு வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து எப்படி தூய்மைப்படுத்துவோமோ அப்படி என்னிலிருந்து என்னுடைய பாவத்தை விட்டு தூய்மைப்படுத்துவா என்று சொல்லி நாம் நின்ற நிலையில் பிரார்த்தனை செய்கின்றோம். சிந்திச்சு பாருங்க, இந்த வாசகங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி ஒரு நாளாவது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? ஆனால் அல்லாஹ் நமக்கு நின்ற நிலையில் ஒரு பிரார்த்தனையை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அதன் பிறகு என்ன? பல நூறு வருடங்களாக சொல்லப்படக்கூடிய ஒரு தாய் சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா ஓதியவர்கள் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செய்தால் அது திருந்தியவர்கள் கூட இருக்கலாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை நபர்கள் அறிந்து வைத்திருப்போம்? பெரும்பாலானவர்களுக்கு முதல் 2 வாசகங்களுடைய அர்த்தங்கள் தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்த்தம் சொல்லிடுவோம். அர் ரஹ்மான் ரஹீம் இது தெரியாத அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடைய இதுவரையும் தெரிந்து வச்சிருக்கோம். அதற்கு அடுத்து என்ன? மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்தில் உதவி தேடுகின்றோம். இதற்கு அடுத்து என்ன செய்கிறோம் தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டு. அது எப்படிப்பட்ட நேர்வழியாக இருக்க வேண்டும்? யாரெல்லாம் முன்னால் கோபிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் பாதை மாறி சென்றார்களோ அவர்களுடைய வழியாக இருந்து விடக்கூடாது, எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டு இறைவா என்று சொல்லி நின்ற நிலையில் இறைவன் நமக்கான பிரார்த்தனையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். நம்ம என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில நேர்வழிக்காக பிரார்த்தனை செஞ்சிருப்போமா? நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும்? இறைவா என்னுடைய பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டு விட்டது, நீ என்னுடைய பொருளாதாரத்தை சரி செய். என்னுடைய குடும்பத்துல பிரச்சனை, இதை சரி செய். இப்படி பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்விடத்தில் இறைவா எனக்கு நேரான பாதையை கொடு, நான் வழிமாறி சென்று விடக்கூடாது என்றைக்குமே பிரார்த்தனை செய்தது கிடையாது. அல்லாஹ் இப்படியான ஒரு பிரார்த்தனை நமக்கு நின்ற நிலையில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். எல்லா தொழுகையிலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை உணராமல் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை உணராமல் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நாம இதை தெரிந்து கொண்டு நம்முடைய தொழுகைகளை நமக்கானது என்பதை உணர்ந்து தொழ வேண்டும். இதோடு முடிந்து விட்டதா? அதன் பிறகு ருக்குல என்ன செய்வோம்? சுப்ஹான ரப்பில் அலீம் அல்லாஹ்வை புகழ்வோம். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் 2 பிரார்த்தனைகளை கற்றுத் தருகின்றார். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூ இந்த 2 பிரார்த்தனைகளை கற்றுத் தராங்க. இதில் இரண்டாவது பிரார்த்தனையில சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹ்வை புகழ்கின்றோம், இறைவா நீ தூயவன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்னுடைய பாவத்தை மன்னி, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவா என்று சொல்லி ருக்குவுல பிரார்த்தனை செய்கின்றோம். மீண்டும் ருக்குவிலிருந்து எழுகின்றோம், சுஜூதுக்கு செல்கின்றோம். சுஜூதுல பழமையான பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய சுப்ஹான ரப்பியல் ஆலா ஓதிவிட்டு மீண்டும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி
மீண்டும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இறைவா என்னுடைய பாவத்தை மன்னி, உன்னை தவிர மன்னிக்கக்கூடிய யாரும் இல்லை என்பதை நாம் உணர்த்தும் விதமாக சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். மீண்டும் சுஜூதில் இருந்து எழுந்து உட்கார்கிறோம். ரப்பி கிஃபிர்லி ரப்பி அக்ஃபிர்லி, என்ன ஓதுறோம்? இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, இத்தனை ஆண்டு காலம் ஓதி கொண்டு வரோம். என்றைக்காவது இதெல்லாம் நாம் உணர்ந்து ஓதி இருக்கிறோமா? நமக்கான பாவ மன்னிப்பை தான் கேட்கிறோம். நாம நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையில் நாம் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தொழுகை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் தொழுது இருக்கிறோமா? தொழுகை ஒட்டுமொத்தமும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ்வை புகழ்வதை தாண்டி இறைவனிடத்தில் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான பிரார்த்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்ப அதற்கு அடுத்ததாக சுஜூதிலிருந்து எழுந்து நாம் ஒரு 2 ரக்காயத்துகள் கொண்ட தொழுகையாக இருந்தால் இருப்பிலே இருக்கும். இதுல என்ன செய்வோம்? அத்தஹியாத்து ஓதும். இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் தெரிந்து ஓதினோம் என்று சொன்னார் தொழுகை என்றைக்குமே விட்டுவிடவே மாட்டோம். அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு நெருக்கத்தை பெற்றுத் தருகிறதே, நமக்கான மறுமை வாழ்க்கைக்கான இவ்வளவு நன்மைகளை பெற்றுத் தருகிறதே, பிரார்த்தனைகளை பெற்றுத் தருகிறது என்று சொல்லி தொழுகை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டோம். அத்தஹியாத்தில் என்ன கேட்கின்றோம்? இறைவா என்னுடைய வணக்கங்கள் காணிக்கைகள் அத்தனை உன்னை சார்ந்தது, அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தி ஏற்பட வேண்டும், அதே போல எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சாந்தி ஏற்பட வேண்டும். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்று ஷஹாதத் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக ஸலவாத் ஓதுகின்றோம். ஸலவாத்திலே நம்முடைய ஒரு முறை பிரார்த்தனை செய்தால் 10 முறை அருள் செய்யப்படுகின்றோம். அதன் பிறகு என்ன? அல்லாஹ்வினுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை, 2 பிரார்த்தனை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுல ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் வமின் அஸாபில் கப்ர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வினுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார். இதுல நம்ம முதலாவது கேட்பது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம். இந்த பிரார்த்தனைகள்லாம் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போலதான். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை நாம் கேட்பதே கிடையாது. ஆனால் தொழுகையின் மூலமாக இறைவனிடத்தில் முன்வைக்கும். இறைவா என்னை நரக நெருப்பை விட்டு நீ காப்பாற்றி விடு. வமின் அஸாபில் கப்ர், நம்ம மன்னரை வேதனைக்கு எப்பொழுது பிரார்த்தனை செய்வோம்? எப்பொழுதாவது மன்னரைகளை சந்திக்கும் பொழுது, யாருடைய மரணத்திற்கு பின்னால் நாம் அந்த மன்னரையை சந்திப்போமே அப்பொழுது கேட்போம். அதை தவிர மற்ற நேரங்களில் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்பது கிடையாது. இப்ப மன்னரை வேதனை விட்டு என்னை நீ காப்பாற்று. வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த வேதனை சோதனையிலிருந்தும் என்னுடைய மரணத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த வேதனையிலிருந்து முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், இந்த ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் இருக்குதே, இதை நம்ம இங்க மட்டும்தான் பயன்படுத்தும். மற்ற நேரங்கள்ல அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது ஏனைய விஷயங்களை கூட எப்பொழுதாவது பிரார்த்தனை செய்வோம். இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற என்கின்ற விஷயத்தை இந்த தொழுகையில இந்த பிரார்த்தனையின் பொழுது மட்டும்தான் நான் கேட்கின்றோம். அப்ப இப்படியான ஒரு அழகிய பிரார்த்தனை இது. இதை நாம் ஓதக்கூடியவர்களாவது பெரும்பாலானோர் அறிந்து வைத்திருப்போம், அதை உணர்ந்து ஓதிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சிந்திச்சு பாருங்க, தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்னொரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க, அதை பெரும்பாலும் மனம் செய்து வைத்திருக்க மாட்டோம். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன் என்று துவங்கக்கூடிய பிரார்த்தனை. இதுல நாம இறைவனிடத்தில் முன்வைப்பது, இறைவா எனக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன், உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைந்து அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ஒரு தொழுகை ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து மீண்டும் நம்ம என்ன செய்வோம்? சலாம் கொடுத்து விட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுகை ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீங்களே எடுத்து பாருங்க. உங்களுடைய கைகள்ல இன்றைக்கு மொபைல் போன்கள் வழியாக அந்த துஆக்களை பார்க்க முடியும், அதனுடைய அர்த்தங்களை பார்க்க முடியும். இப்ப தொழுகை முழுமைக்கும் யாருக்கானது? ஒரே கேள்வியை உங்களுக்குள்ளாக கேட்டு பாருங்கள், மிக தெளிவாக பதில் வரும். நாம் அல்லாஹ்வை புகழ்வதை தாண்டி நமக்காண்டி தானே தொழுது கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்தியிருப்பதை அறிந்திருக்கிறோம். ஏராளமான நேரங்கள்ல நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் தான், இதுல பெரும்பாலானவற்றை நாம் அறிந்து வைத்திருக்கலாம், ஆனால் அது நமக்கு பயந்தராமல் இருந்துவிடக் கூடாது. இப்பொழுது நாம் கேட்ட இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அல்லாஹ் திருமறையில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை, இறைவனுடைய அந்த வார்த்தை அறிவுரை யாருக்கு பயன் தரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களோ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அறிவுரை பயன்பெறும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் செவிமடுத்த அறிவுரைகளை செயல்படுத்தக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில், நம்முடைய இந்த இந்திய நாடு இன்றைக்கு 75வது சுதந்திர குடியரசு தினத்தை அடைந்திருக்கிறது. இந்த குடியரசு தினத்திற்கு அடிப்படை இந்திய சுதந்திரம் பெற்றது. இப்ப இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் யார் என்கின்ற கேள்வியை நம் மக்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி முன்வைத்தார். சுதந்திர போராட்ட வீரருடைய பெயரை சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய மனதில் நீங்கள் எழுப்புங்கள், கேள்வி எழுப்புங்கள் என்று சொன்னால் நம்முடைய மனதில் எழக்கூடிய பதில்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? காந்தி என்று எழும், சுபாஷ் சந்திர போஸ் என்று எழும். ஏனைய பெயர்கள் அத்தனையும் முஸ்லிம்கள் அல்லாதவருடைய பெயர்களாகத்தான் எழுந்து கொண்டே இருக்கும். இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபடவே இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கை இந்த இந்திய நாட்டில் அவர்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதாக மட்டும்தான் இருந்ததா என்று பார்த்தால் வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரர்களே. இஸ்லாமியர்கள் பாடுபட்டது போன்று இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக எந்த ஒரு மக்களும் எந்த ஒரு கொள்கையை சார்ந்தவர்களும் அவருடைய சதவீதத்திற்கு மேலாக பாடுபடுவது கிடையாது. அப்ப நாம் எந்த அளவிற்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கின்றோம்? இன்றைக்கு இந்த இந்தியா கட்டமைக்க இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வோம்? அடிப்படை கல்விதான். இதை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் உணராமலே இருக்கிறார்கள். கல்வியை பொறுத்த மட்டில் நம்முடைய சமூக மக்களிடத்தில் எப்படியான பார்வை இருக்கிறது என்று சொன்னால், மார்க்க கல்வி வேறு, உலக கல்வி வேறு. இதை இரண்டையும் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரோ எந்த ஒரு காலத்திலும் கல்வியை பிரித்து இது மார்க்க கல்வி, இது உலக கல்வி என்று பிரித்து தந்தது கிடையாது. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். இறை நம்பிக்கையாளர்கள் யார்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார்? அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வானங்களை பார்ப்பார்கள், பூமியை பார்ப்பார்கள், இதில் உள்ளவற்றை ஆராய்வார்கள். யார் ஆராய முடியும்? அதை பற்றி அறிவு இருந்தாதான? அவர்கள் ஆராயக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள், கல்வியாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப நாம நம்முடைய கல்வியை இந்த உலக வாழ்க்கையில் சீராக்குவது மறுமைக்கானதும் கூட. பெரும்பாலானுடைய வாழ்க்கை ஒன்று உலக கல்வியை நோக்கியே பயணித்து விடுகிறது அல்லது மார்க்க கல்வியை நோக்கியே பயணித்து விடுகிறது. இது இரண்டும் தேவைதான். மார்க்க கல்வி அல்லாத உலக கல்வியும் சரி அல்லது உலக கல்வி அல்லாத மார்க்க கல்வியும் சரி நம்மை தவறான பாதிக்கும் வழி நடத்தி சென்று விடும். இது இரண்டையும் முக்கியத்துவப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி தகவமைத்து தரும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்களை பற்றி நாம் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய பள்ளி பாடக புத்தகத்தின் மூலமாக. இந்த பள்ளி பாடக புத்தகத்தை வடிவமைப்பது யார்? இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் என்று ஒன்று இருக்கிறது. இதுல கல்வியாளர்கள் தான் போய் அமர முடியும். இப்ப நாம நம்முடைய சமூகத்தை சேர்ந்த கல்வியாளர்கள், கல்வி படித்தவர்கள், மார்க்கம் தெரிந்து கல்வி படித்தவர்கள் அதிலே போய் அமரும் பொழுது இஸ்லாமியர்கள் பாடுபடாத பொய்யான வரலாற்றை போய் சேர்க்க போவது கிடையாது. இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இஸ்லாமியர்கள் குறித்த தவறான எண்ணத்தை இன்றைக்கு புத்தகங்கள் வாயிலாக பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கிகளுக்கு நாம் சரியான விஷயத்தை இதன் மூலம் பதிலடியாக கொடுக்க முடியும். இப்ப கல்வியை நாம் ஒரு ஆயுதமாக நம்முடைய கையில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு கல்வியினுடைய அவசியத்தை உணராமல் நம்முடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம்? பள்ளி கல்லூரி படிப்பை முடித்து விட்டாயா? வாப்பாவுடைய வணிகம் இருக்கிறது, வியாபாரம் இருக்குது, அத்தாவுடைய செல்போன் கடை இருக்குது, அல்லது பயணம் போயிட்டு வா, வெளிநாட்டில் சென்று விட்டு வா. நம்மளுடைய அடிப்படை பொருளாதாரமாகத்தான் இருக்கிறதே தவிர இதற்கு அடுத்து நாம் நம்முடைய சமூகத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்தது கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். எவருடைய கல்வி இந்த உலக வாழ்க்கைக்காக இருக்கிறதோ, அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக இல்லாமல்
இந்த உலக வாழ்க்கையை நோக்கிய பயணமாக இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி அபூதாவூத் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் படிக்கின்ற அந்த கல்வியானது நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்தது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். நான் ஒரு கல்வியை கற்று அதன் மூலம் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொன்னால் அதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து நாம் இன்றைக்கு மக்களிடத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி நாம் நம்முடைய இந்த ராஜபாளையம் கிளையின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கல்வி விழிப்புணர்வு பேரணி என்ற ஒன்றை ஏற்பாடு செய்து நம்முடைய சமூக மக்களுக்கு கல்வியை குறித்த அவசியத்தை, எந்த அளவிற்கு கல்வி முக்கியம், இன்றைக்கு ஏனைய சமூகங்களை பாருங்கள், மருத்துவர்கள், வக்கீல்கள், எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற ஒரு 100 நபர்கள் கொண்ட சபையில் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்தாலே போதும், ஒரு இளநிலை படிப்பை முடித்தவர்கள் எவ்வளவு நபர்கள் என்று எடுத்தாலே மிக மிக அற்பமான நபர்களாகத்தான் இருப்பார்கள். இப்ப கல்வியை குறித்த அவசியத்தை நம்முடைய மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பேரணியாக இருக்கிறது. இதிலே அனைத்து சகோதரர்களும் கலந்து கொள்ளுங்கள். மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதன் மூலம் நாளை மறுமையில் ஈடேற்றம் பெறக்கூடிய நல்ல மக்களாக அந்த வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதோனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.